காதல், காதல், காதல் அப்கமிங் எபிசோட். நான் இப்ப தான் புதுசா வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதைய பார்த்தோனே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. "ஹரிகல்லன் என்னோட 3 பசங்கள யார உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லுமா, நான் அவங்களுக்கே உன்ன பண்ணி வைக்கிறேன்னு" சொல்றாங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, அர்ஜுன புடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுனுக்கு அது ரொம்பவே ஷாக்கிங்கா ஆயிடும். ஏன்னா, அர்ஜுன் ஆல்ரெடி மதுவ லவ் பண்றாங்க. இந்த கல்யாணத்த நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழிதாம்மா, நான் கல்யாணம் வேணான்னு சொன்னா அப்பா என்ன திட்டுவாங்க. அதனால எனக்காக நீ போய் ஸ்வேதா கிட்ட பேசுன்னு சொல்லி சரண்யாவ பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட பேச சொல்லி அர்ஜுன் அனுப்பி வைக்கிறாங்க. சரண்யா பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்த அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்லுமா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஆன்ட்டி, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். எனக்கு அர்ஜுன சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து அர்ஜுன் கிட்ட மட்டும் தான் க்ளோஸா இருப்பேன். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நான் அர்ஜுன லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீட்ல சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். இப்போ அர்ஜுன நான் மேரேஜ் பண்ணிக்கிற சூழல் அதுவா என்ன தேடி வந்திருக்கு. அத நெனைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் அர்ஜுன ரொம்பவே விரும்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா, எப்படி நான் சொல்ல வந்தத சொல்றதுன்னு நெனச்சு ரொம்பவே தயங்கி தயங்கி தான் சொல்றாங்க. "இத நான் எப்படி உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலம்மா. ஆனா அர்ஜுன் கிட்ட நான் பேசினேன்" அப்படின்னு சொன்னாங்க. "அர்ஜுன் என்ன ஆன்ட்டி சொன்னாங்க?" அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. "இல்லம்மா, அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இந்த கல்யாணத்த நிறுத்த சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "அப்ப அர்ஜுன் வேற யாரையாவது லவ் பண்றாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. சரண்யா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தயங்கி தான் சொல்றாங்க. "ஆமாம்மா, அர்ஜுன் வேற ஒரு பொண்ண விரும்புறான்" அப்படின்னு சொல்றாங்க. "உன்ன விரும்பாத ஒருத்தர நீ கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படணும்லம்மா, அதுக்காக தான் நான் இப்போ உன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "அர்ஜுன் யார விரும்புறான்?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவனோட பாஸு மதுவ தாம்மா விரும்புறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "மது அர்ஜுன திரும்பவும் லவ் பண்றேன்னு சொன்னாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, அவன் இன்னும் லவ்வ சொல்லல. அவங்களோட லவ்வுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "எனக்கு அர்ஜுன ரொம்ப வருஷமா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்" அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. "அதுக்கு சொல்லலம்மா, உன்ன அவன் பிடிக்கலன்றான். இதுக்கப்புறமும் நீ அவன கல்யாணம் பண்ணிட்டு நீ தானம்மா கஷ்டப்படணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "அவன லவ் பண்ணாத மதுவுக்காக அவன் வெயிட் பண்றான். அவள அவனால கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நெனைக்கிற மாரி, என்னாலயும் அர்ஜுன மாத்த முடியும். என்னாலயும் அர்ஜுன் மனசுல இடம் பிடிக்க முடியும். அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க அத்த. அர்ஜுன கொஞ்சம் வர சொல்லுங்க. நான் அர்ஜுன் கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நான் அர்ஜுன வர வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரண்யா பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ரூமுக்கு போறாங்க. அர்ஜுன் அவங்க அம்மா வந்தோனே பார்த்தீங்கன்னா, "என்னம்மா, என்ன சொன்னா ஸ்வேதா? ஒத்துக்கிட்டாளா? கல்யாணத்த நிறுத்துறேன்னு சொன்னாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லடா, அவ உன்கிட்ட பேசணும்னு சொல்றா. அவ என்ன முடிவுல இருக்கான்னு எனக்கே புரியல. அவ என்கிட்ட எந்த முடிவுமே சொல்லல. உன்கிட்ட பேசணும்னு சொல்றா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ போய் அவகிட்ட பேசுடா. நீ சொன்னா மட்டும் தான் அவ கன்வின்ஸ் ஆவா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் பார்த்தீங்கன்னா, அவ எப்படி இருந்தாலும் இவன் சொல்றத புரிஞ்சுப்பான்ற ஒரு சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்காக போவான். அர்ஜுன் ஸ்வேதா ரூமுக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட, "என்ன ஸ்வேதா, அம்மா சொன்னாங்களா உன்கிட்ட எல்லாமே?" அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க. எனக்காக நீ அப்பா கிட்ட இந்த கல்யாணத்த நிறுத்திடுறேன்னு சொல்லு ஸ்வேதா" அப்படின்னு சொல்றாங்க. "நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு. தேவையில்லாத பிரச்சனை வரும். நீயா சொன்னீன்னா நல்லாயிருக்கும்" அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "நான் எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஸ்வேதா, நீ இப்படி பேசுற? நான் மதுவ லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த மாரி பேசுற?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி, ஓகே, மது உன்ன லவ் பண்றாளா?" அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. "இல்ல, லவ் பண்ணல. ஆனா கண்டிப்பா லவ் பண்ணுவா. நான் அவள பண்ண வைப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதே மாரி தான் நானும் உங்கள லவ் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் என்ன லவ் பண்ணுவீங்க. உங்க மனச என்னாலயே மாத்த முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்க மனசுல இடம் பிடிப்பேன்" அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டென்ஷனா வராரு. "நான் சொல்ல வர்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண. அப்பவே நான் உன்ன வேணான்னு சொல்லிட்டேன். நீ எப்படி இருந்தாலும் ஆதவன தான் சூஸ் பண்ணுவேன்னு நெனச்சேன். ஆனா என் பேர நீ சொல்லுவன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மாரி பண்ற? ப்ளீஸ் எனக்காக இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லு. அப்பா கிட்ட நீ சொன்னா மட்டும் தான் அவரு கேட்பாரு. வேற வழியே இல்ல" அப்படின்னு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட அர்ஜுன் பார்த்தீங்கன்னா கெஞ்சி பார்ப்பாரு. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, அத ஒத்துக்கிற மாரியும் இல்ல, அக்செப்ட் பண்ற மாரியும் இல்ல. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "சரி, நீ மதுவ எத்தன வருஷமா லவ் பண்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "2 வருஷமா லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆனா மது உன்ன திரும்பி லவ் பண்றாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்லன்னு சொல்றாங்க. "நான் உன்ன எத்தன வருஷமா லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? எப்படி பார்த்தாலும் 13 வருஷம் இருக்கும். 13 வருஷமா நான் உன்ன என் மனசுல சுமந்துட்டுருக்கேன். உன்ன தவிர வேற ஒருத்தன என்னால நெனச்சு கூட பார்க்க முடியாது. இந்த
கல்யாணத்துக்கே கூட வீட்ல இருக்கிற கட்டாயத்தினால மட்டும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். வேற வழி இல்லாம. ஆனா இப்ப மாமாவே உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லும்போது, நான் எதுக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும்? அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உன்ன மாத்தி காட்டுவேன். நீயும் நானும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம். கண்டிப்பா அந்த மதுவெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. அவ ஆல்ரெடி ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்க போய், அந்த கல்யாண மேடை வரைக்கும் போய் நின்னுருக்கு. இப்போ அந்த ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே அவ திரும்பி அவன தான் கல்யாணம் பண்ணிக்குவா. நீ எதுக்கு உன் டைம வேஸ்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஃப்ராடு. கண்டிப்பா அவ அவன லவ் பண்ண மாட்டா. அவன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பா. நான் என்ன பண்ணிக்க வைப்பேன். நீ என் வார்த்தைய மட்டும் கேளு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கும் உனக்கும் இப்ப இங்க கல்யாணம் நடந்தே ஆவணும். உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா மேல இருக்க என்னோட பயத்த யூஸ் பண்ணிட்டு நீ இந்த மாரி பண்றியா? அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்குறாரு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி மதுவ உண்மையா லவ் பண்றியோ, அதே மாரி தான் நான் உன்ன உண்மையா லவ் பண்றேன். நீ 2 வருஷமா தான் லவ் பண்ற. நான் உன்ன 13 வருஷமா லவ் பண்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அ அ ஆப்ஷன நான் எதுக்கு லூஸ் பண்ணணும்? அதனால நான் உன்ன தான் லவ் பண்றேன். நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுக்கப்புறம் என்னால உன் இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது. உனக்கு தைரியம் தான் நீயே போய் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்றாங்க. போ இப்பவே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. ஏன் நான் சொல்ல வர்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் உண்மையாவே மதுவ மட்டும் தான் லவ் பண்றேன். என்னால அவ இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்றாரு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது உனக்கு ஏன் அர்ஜுன் புரிய மாட்டேங்குது? அவ கண்டிப்பா உன்ன லவ் பண்ண மாட்டா. நீ எதுக்கு உன்னோட டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா, கண்டிப்பா லைஃப்ல நல்லா இருக்கலாம். நம்ம லைஃப நம்ம நல்லபடியா லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றாங்க. ஸ்வேதா சொல்றத அர்ஜுன் கேட்குற மாரி இல்ல. அர்ஜுன் சொல்றத ஸ்வேதாவும் கேட்குற மாரி இல்ல. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, கரிகாலன் அவங்க அம்மா, அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாருமே வராங்க. "என்னடா உன் ரூம்ல உன்ன பார்க்கலான்னு போனா, நீ எப்பயும் ஸ்வேதா ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிலாம் கிண்டல் பண்றாங்க. அங்க ஐயர் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. "இங்க என்ன நீங்க இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லி கரிகாலன் கேட்குறாரு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "இல்ல அங்கிள் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நாங்க ரெடியாகி வந்துடுறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சீக்கிரமா வந்துருங்க. உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் ரொம்பவும் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அங்க அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா இருப்பாரு. உடனே ஆதவனும் பார்த்தீங்கன்னா, "பரவால்லடா 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாரி இருக்கீங்க. சரி சீக்கிரம் வந்துருன்னு" சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட போறாங்க. விடுகதை ஆகாயத்தில் பறக்கும் அக்கம் பக்கம் போகாது அது என்ன? அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்தோடனே என்னடா என்னடா சொன்னா ஸ்வேதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் என்னம்மா நான் சொல்கிறத அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற நீ மதுவை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதே தான் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் மதுவை லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறா. அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்றா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவ உன்னை கூப்பிட்ட உடனே சரி உன்கிட்ட பேசிட்டு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன்னு சொல்லுவான்னு நினச்சி தான் நான் உன்னை அமுச்சு வச்சேன். அவ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சரண்யா கேட்குறாங்க. எனக்கே ஒன்றும் புரியலம்மா. நான் எவ்வளோ அவகிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவள் வந்து இந்த விஷயத்துலேருந்து மாறுற மாதிரி இல்லை. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அவள் திரும்ப திரும்ப என்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா. அப்பா கிட்ட போய் எனக்காக பேசுன்னு சொல்லிட்டேன். தைரியம் இருந்தால் நீயே போய் பேசிக்கோன்னு சொல்கிறா. அவளை நம்பியதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லைம்மா. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இருந்தோம்னா இந்த கல்யாணம் நடந்துடும். நம்ம வேறு ஏதாவது யோசிக்கணும். மா எனக்காக நீ போய் அப்பா கிட்ட பேசு. வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே சரண்யா ரொம்பவே தயங்குறாங்க. ஏய் என்னடா என்ன போய் சொல்கிற? நான் எப்படிடா போய் சொல்கிறது? எனக்கே ரொம்ப பயமாக இருக்குடா. அப்பா இந்த விஷயத்த கேட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. அவர் வேறு ஸ்வேதாக்கு வேறு வாக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸ்வேதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேறு சொல்லிட்டா. அவர் இதை எப்படியாவது நடத்தியே ஆகணுன்ற ஒரு இதுவில் இருக்காரு. இப்போ நான் என்னை போய் என்னன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா எனக்காக போய் பேசுமா. உன்னை விட்டால் வேறு யாருமா இருக்கா எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்வேதா கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்க முடியாது. அவளை நம்புறது வேஸ்ட்டு. நீ போய் எனக்காக பேசுமான்னு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் சரண்யா பார்த்தீங்கன்னா, சரிடா நான் போய் பேசி பார்க்குறேன். எப்படி நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு தெரியல. சரி உனக்காக நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரிகாலன் கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இங்க கரிகாலனும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, மணமேடையில கல்யாணத்துக்காக ரெடியா நின்னுட்டுருக்காங்க. ஸ்வேதாக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க போற கல்யாணத்த நினச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாருடா இந்த ஸ்வேதா பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அவன விரும்பியிருப்பா போல. இத நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டு அவ வேற ஒரு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கா. கடைசியில பாரு கடவுள் எந்த மாரி கொண்டு வந்து விட்டுருக்காரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா. ஸ்வேதாக்கும் அர்ஜுனுக்கும்
உனக்கா கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிகாலனும் அதே தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா, வீட்லேயே மாப்பிள்ளைய வச்சுட்டு நானும் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்குற சரண்யா, இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்க போகிற ஆசையில் இருக்காங்க. இவங்க கிட்ட போய் நம்ம எப்படி இந்த விஷயத்த சொல்ல போகிறோம்னு தெரியலேன்ட்டு ரொம்பவே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை கொடி.